ஸோ நம்ம இப்போ அடுத்ததான் என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் கல்வி கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்றாங்க, கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. தொடக்கத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆசிரியருடைய வீட்டிலேயே போய் தங்கி குருகுல கல்வி இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் சொல்றாங்க. ஆசிரியர் வீட்டிலே தங்கி தான் மாணவர்கள் கல்வி கற்றாங்க. அப்புறமா நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு போய் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பொதுவாக ஒரு இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி மாறினதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்டார். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். ஸோ அவருக்கு பள்ளிக்கூடங்கள் நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வந்தது இந்த நிகழ்வு தான். நிறையா சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பள்ளிக்கூடம் போகலையான்னு கேட்டதுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் இருந்தால் போவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, போவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டியே இவர் 1 மைலுக்கு ஒரு ஸ்கூல்ன்ற கணக்கில் திறந்தார். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பள்ளி விழாவில் போய் காமராஜர் ஐயா அவர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ படிப்பறிவு இருந்தால் தான் நாடு என்ன பண்ணும், முன்னேற்றம் அடையும். அதனால் நாடு முழுக்க நான் என்ன பண்ண போகிறேன், 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும்? ஸோ 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற திட்டமும், 3 மைலுக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற திட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்ற முடிவு செய்தார் அவர். ஸோ மதிய உணவு திட்டம் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இது. ஒரு டைம் என்னது, ஒரு வாட்டி நம்மளோட ஸ்கூல் ப்ரேயரில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சி அங்கே போய் கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த ப்ரேயரில் நிற்கிறக்கூடிய பசங்களில் ஒரு பையன் மயங்கி விழுந்துடுறான். இது ப்ரேயரில் யூஸ்வலாக ஸ்கூலில் நடக்கிறது தான். முந்தி டைமில் வெளியே தான் டெய்லி ப்ரேயர் நடக்கும், யூஸ்வலாக இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் மயங்கி விழுந்ததை பார்த்தோன்னே சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் சாப்பிடல, வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு டைம் உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து மதியம் உணவை ஏற்படுத்தினாங்க காமராஜர் ஐயா அவர்கள். நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று கூறினார் அதிகாரி. அவர் முடிப்பதற்குள், நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு
ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு காட்டாறு இருக்குது. அதை பார்த்த உடனே இப்போ அந்த காட்டாற்றில் தண்ணி போகுது அப்படின்னா அந்த பக்கத்து மாணவர்கள் இந்த பக்கம் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா கேட்காங்க. ஸோ அதுக்கு அதிகாரி அவர்கள் மழை டைமில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஒரு ஸ்கூல் கட்டிட்டோன்னா அவங்க படிப்பாங்களே தடை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஐயா கேட்காங்க. அதுக்கு நமக்கு 3 மைல் தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தால் இன்னொரு ஸ்கூலுக்கு அனுமதி கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்வி அதிகாரி. ஸோ நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டாரை காரணமாக காமிங்க, நான் அதுக்கு அதிகாரம் கொடுக்குறக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? யார்? காமராஜர் ஐயா. குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? காமராஜர் அவர்கள். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? காமராஜர் அவர்கள். கல்வித்துறை விதிகளையே மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்களின் வாழும் இடத்தின் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? காமராஜர் அவர்கள். அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்ற மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் அவர்கள். ஸோ எப்படி பாராட்ட பெற்றிருக்காரு? கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் அவர்களால் மனதார பாராட்ட பெற்றவர் யாரு? நம்மளுடைய காமராஜர் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டப்பெற்றவர் காமராஜர் ஐயா அவர்கள். யார் பாராட்டினாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். தந்தை பெரியார் அவர்கள் தான் பாராட்டினாங்க. காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ என்ன சொல்கிறாங்க? காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் என்னது? பெருந்தலைவர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? காமராஜர். ஸோ பெருந்தலைவர்னு சொல்கிறோம். அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஏழை எளியவங்களுக்கு. படிக்காத மேதை, இவர் பெருசாக படிக்கலை, ஆனால் படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. கர்ம வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கருப்பு காந்தி அப்படின்னு இவரை சொல்கிறோம். ஏழை பங்காளராக இருக்கார். தலைவர்களை உருவாக்குபவர். இவரோட காலகட்டத்தில் நிறையா பிரதமர்களை இவர் முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்கிறோம். காமராஜரின் கல்வி பணிகள்: காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். ஸோ மாநிலம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காரு? இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற சட்டம், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற சட்டம் மூலமாக எல்லாரும் படிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காரு. அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ மாணவங்க பசி இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த மதிய உணவு திட்டம். பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஸோ யூனிஃபார்ம் அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வந்ததும் யாரு தான்? இந்த காமராஜர் ஐயா அவர்கள் தான். இல்லாட்டா பணக்காரர்கள் நல்ல உடை அணிஞ்சிட்டு வருவாங்க, ஏழைகள் கிழிஞ்சு போன உடைய அணிஞ்சிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஏற்றத்தாழ்வை களையணும் அப்படிங்கிறக்காண்டி தான் சீருடை திட்டம். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். ஸோ ஸ்கூலில் பெஞ்ச் இல்லை, போர்டு இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் களையணும் இல்லையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். ஸோ தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய கிளை நூலகங்களை தொடங்கினது யார்? காமராஜர் ஐயா அவர்கள் தான். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். மாணவர்கள் உயர்கல்வி பெறணும் அப்படிங்கிறக்காண்டி பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இவர் புதுசாக தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் நிறைய கிளை நூலகங்கள் வரணும் அப்படிங்கிறக்காண்டி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு தான்? காமராஜர் அவர்கள் தான். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் யாவை? மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஸோ மதுரையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப
சாமான ஆட்கள். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது யாரு தான், நம்மளுடைய தமிழ்நாடு அரசு காமராஜருடைய புகழை வந்து பாடணும் அப்படிங்கிறக்காண்டி. நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதளித்து சிறப்பித்தது. ஸோ எந்த வருஷம், 1976ஆம் ஆண்டு. இந்த அரசு நடுவண் அரசு. நடுவண் அரசுங்க நம்மளுடைய மத்திய அரசை தான் சொல்லியிருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஸோ அவருக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்குது, விருதுநகரில் ஒரு வீடு இருக்குது. அது வந்து அரசுடைமையாக்கப்பட்டு அது என்ன பண்ணியிருக்கு, நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரையில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ சென்னையில் 2 விமான நிலையம் இருக்குது. ஒன்று உள்நாட்டு விமான நிலையம், இன்னொன்று பல்நாட்டு விமான நிலையம். ஸோ அதில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டிருக்கு, காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம் 2/10/2000 அன்று அமைக்கப்பட்டது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, 2/10/2000 அப்படிங்கிறது வந்து காந்தியடிகளோட பிறந்த நாள் இல்லையா. ஸோ அதுதான் வந்து காமராஜர் அவர்களோட நினைவு நாள். ஸோ அன்னைக்கு தான் வந்து காமராஜர் இறந்து போனார். ஸோ கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம் 2/10/2000 ஆண்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதே 2000 ஆண்டில் தான் திருவள்ளுவர் சிலையுமே திறந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக 1/1/2000 அன்னைக்கு திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ ஒரு வருஷமே நம்ம என்ன பண்ணுறோம், ஜூலை 15ஆவது நாள் தான் காமராஜருடைய பிறந்த நாள். அன்னைக்கு நாள் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே காமராஜருக்கு தமிழக அரசு செஞ்சிருக்கக்கூடிய சிறப்புகள், காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. எந்த வருஷம், 1976. 8 மட்டும் விட்டாச்சு. ஸோ 1976ஆவது வருஷம் பாரத ரத்னா விருது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை, சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் காமராஜருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பிக்கப்படுகிறது. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த பாடமே முடிஞ்சிருச்சு. ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய மாணவர்களுக்கு அரசு கல்வி திட்டத்தில் வந்து என்னென்ன நலத்திட்டம் வந்து கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ சீருடை திட்டம் கொடுக்காங்க, பேக் கொடுக்காங்க, செப்பல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் வந்து மதிய உணவு கொடுக்காங்க, காலை உணவுமே இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் புக்ஸு, புத்தகம் எல்லாமே இலவசமாக கொடுக்காங்க. நல உதவியாக வந்து பின்தங்கியவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் வந்து உதவித்தொகைகள் வழங்குறாங்க. அரசு பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே செஞ்சு நல்லா அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் தான். தனியார் பள்ளியில் வந்து 25% சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து அரசே கட்டிடும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி ஆகப்பட்ட திட்டங்கள் வந்து கல்வி வளர்ச்சிக்காண்டி பண்ணியிருக்காங்க. இப்போ 12th ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் முடிச்சிருக்க மாணவர்கள் கல்லூரி படிப்பில் ஜாயின் பண்ணமிச்சில் அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பள்ளிக்கூடம் செல்லாத ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன, பள்ளிக்கூடம் போகாமல் சிறுவர்கள் வந்து ஆடு மேய்ச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ன காரணம். ஸோ ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைங்கிறதான் காரணம். பசி இன்றி பிரித்தெழுதுக, பசி கூட்டல் இன்றி, பசி இன்றி பிரித்தெழுதுக, பசி கூட்டல் இன்றி அப்படின்னு பிரித்தெழுதணும். படிப்பறிவு பிரித்தெழுதுக, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு, காடு கூட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னு சொல்லணும். சொற்றொடரில் அமைத்து எழுதுக, வகுப்பு உயர்கல்வி சீருடை. குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். என்ன திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள்.
காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? எல்லா எஜுகேஷனுமே தொடங்கினாங்க. ஸோ மருத்துவ பள்ளி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்னு எல்லா கல்வி நிறுவனங்களுமே தொடங்கியிருப்பாங்க. காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி அது. 50,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கிறதா சொன்னார். மூடப்பட்டிருந்த 6,000 பள்ளிகளை தொடக்க பள்ளிகளை திறந்தார். ஸோ நம்ம முதலமைச்சரானா என்னென்ன திட்டம் செய்வோம் அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இந்த லெசன் முடியுது. ஒரு வாட்டி நம்ம இந்த லெசனை ரிவைஸ் பண்ணிடலாம். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். ஆசிரியருடைய வீட்டிலே முந்தி காலத்தில் தங்கி படித்தோம். அதுக்கப்புறமா ஒரு பொதுவான இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அப்படி வந்தது தான் பள்ளிக்கூடங்கள். ஸோ ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் படிக்கலை. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்கமிச்சில, பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லா ஊர்தோறும் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வந்துச்சு. ஸோ அடுத்த 2வது நிகழ்வில் 50,000 பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாணவர்கள் எல்லாருமே படிப்பாங்க. நாடு முழுவதும் அறிவு வளர்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிறக்காண்டியும் 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி அமைக்கிறதுக்கான ஆணையை போட்டிருக்காரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாட்டியாவது சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மதிய உணவு திட்டம் வந்திருக்கு. அப்புறம் தரைப்பாலம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டிடுங்க, அப்போ தான் மாணவர்களுக்கு தடையில்லா எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறமா என்னன்னு பார்த்தோம்னா, இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் யார்? கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மேனாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜரின் சிறப்பு பெயர் என்னதுன்னா, பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய முதல் பணியாக என்ன செஞ்சார்னா, 6,000 ஸ்கூல் மூடப்பட்டிருந்துச்சு, அதை திறந்தார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கிடைக்கிறத சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசி இல்லாமல் மதிய உணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி மதிய உணவு திட்டமும் சீருடை திட்டமும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சீருடை திட்டத்தை அப்ளை பண்ணது யார்? நம்மளுடைய ஐயா அவர்கள் தான். பள்ளிகளின் வசதிகளை பெருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படிங்கிற ஒன்றையும் கொண்டு வந்தவர் அவர் தான். மாணவர்கள் பசியின்றி படிக்கிறதுக்கு தான் என்ன திட்டம்? மதிய உணவு திட்டம். பள்ளிகளில் மாணவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காரு. கிளை நூலகங்கள் நிறைய தொடங்கியிருக்காரு. கல்லூரிகள் பார்த்தோன்னா பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு? தொடங்கி கல்வியில் பெரிய புரட்சி செஞ்சவர் யார்? நம்மளுடைய காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் வச்சுருக்காங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு ஒரு மணி மண்டபம் அவருடைய இறந்த நாளாக இருக்கக்கூடிய 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட இந்த லெசன் முடியுது. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் அவர்கள். தேங்க்யூ.